ஹனுமத் ஜெயந்தியில் வந்து ஆஞ்சநேயரை நம்ம வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுகிறோம். ஸோ சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த நாள் மூல நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பலம் அன்னைக்கு நம்மளுடைய புவியீர்ப்பு சக்திக்கு. அதனால் அன்னைக்கு ஆஞ்சநேயர் வந்து மிகப்பெரிய ஒரு பலசாலி. அவரை நாம் அன்றைய நாளில் வணங்குகிறோம். ஸோ இந்த ஹனுமத் ஜெயந்தியில் வந்து ஏழரை சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, அஷ்டம சனி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து வணங்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு செய்யணும், கோயிலுக்கு போக முடியலன்னா சிம்பிளாக ஒரு 18 வாட்டி ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க, 108 வாட்டி ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க, ஹனுமான் சாலீஸா கேளுங்க. எப்போவுமே ஹனுமனுக்கு வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமரினுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப அவருக்கு சந்தோஷம். ஸோ ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அதை வந்து நீங்கள் ஜபிக்கலாம். கோவிலுக்கு போய் நம்ம வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கோவிலில் போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு விளக்கேற்றிட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணலாம். நெய்வேத்தியம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்சது வாழைப்பழம். நீங்கள் வாழைப்பழம் வாங்கி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். நம்ம உளுந்து வடை அப்படிங்கிறது வந்து எதுக்காக பண்ணுறோன்னா, இது வந்து சனிக்கான பிரீத்தி தான். ஸோ கருப்பு உளுந்து தோல் எடுக்காமல் அரைச்சி ஆஞ்சநேயருக்கு வடை மாலை போடுறது, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துறது, ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு சாத்துறது, இது எல்லாமே ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான விஷயந்தான். இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து